சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு ரமணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாலத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள லட்சத்தீவு கடல் பகுதிகளிலே ஒரு தாழ்வு நிலையாக நீடிக்கின்றது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. இதுவரை கிடைத்த தகவல் அடிப்படையில் மிக அதிகமான மழை மயிலாடுதுறையில் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இன்று உள்ள தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். இதுவரை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு 1 அக்டோபர் முதல் இன்று வரை தமிழகத்துக்கு கிடைத்துள்ள மழை 47 சென்டிமீட்டர், அதாவது 469.5 மில்லிமீட்டர், அது 47 சென்டிமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இயல்பை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் அதிகம். இல்லை, 2000 மேலே 79 விழுக்காடு பெஞ்சதில் அதிகமாக. அதுதான் இது பாசிட்டிவ் சைடாக நாமல் தான். அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கணக்கிடும் போது இல்லை அது வேணும் மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மாலத்தீவு இது பக்கத்தில் இருக்கு, லட்சத்தீவு கடல் பகுதியில். இல்லை டிசம்பர் 31 வரை பெய்யும் மழை வடகிழக்கு பருவமழை என்று கருதப்படும். 3 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய இயல்பான மழை என்பது 44 சென்டிமீட்டர், 44.2 சென்டிமீட்டர். சொல்லட்டுமா? ஓகே. நேற்று குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதியிலே நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. கிடைத்த தரவுகளின் அடிப்படைகளை பார்க்கும் பொழுது மிக அதிகமான மழை 20 சென்டிமீட்டர் மயிலாடுதுறையில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மாலத்தீவு லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலவும் அந்த தாழ்வு நிலை காரணமாக நாம் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 1 அக்டோபர் முதல் கணக்கிடும் பொழுது இதுவரை தமிழகத்திற்கு கிடைத்துள்ள மழை இன்று வரை கிட்டத்தட்ட 47 சென்டிமீட்டர் கிடைத்துள்ளது. இந்த 3 மாதங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 44 சென்டிமீட்டர்.